வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய என்னென்ன ஜாப்ஸ்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்களா, நம்ம இது மாதிரி வீடியோஸ் நிறையா பயனுள்ளதாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் பார்த்திங்களா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்கள் போகலாம். ஏஓசின்னு சொல்லி ஜாப் வந்திருக்கு. 723 வேகன்சி. இது பார்த்திங்களா 10வது ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்களா லாஸ்ட் டேட் பார்த்திங்களா 22/12/2024 லாஸ்ட் டேட்டு. இந்திய விமானப்படை இதில் பார்த்திங்களா 336 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பிஇ பிடெக் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 31/12/2024 இதுதான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா பிஎஸ்எஃப் இதில் பார்த்திங்களா 275 வேகன்சி. இது 10வது படிச்சிருக்கணும். ப்ளஸ் விளையாட்டு வேறு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா 30/12/2024 இது அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்திங்களா சிடிஎஃப்டி இதில் 8 வேகன்சி கொடுத்துருக்குங்க. இது 10வது 12வது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்களா 31/12/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சியில் பார்த்திங்களா டிஹெச்எஸ்ன்னு சொல்லி 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்களா 8வது 12வது டிஎம்எல்டி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 13/12/2024 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா என்எஸ்சிஎல் இதில் பார்த்திங்களா 188 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ படிச்சிருக்கணும், டிப்ளமோ அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி அக்ரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது 8/12/2024 லாஸ்ட் டேட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி இதில் பார்த்திங்களா 2 வேகன்சி. இது பிஇ பிடெக் அதேமாதிரி எம்ஏ எம்டெக் படிக்கிங்க. 20/12/2024 அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஐஎஸ்சி இது பார்த்திங்களா 11 வேகன்சி. பிஹெச்டி படிக்கிறவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்களா லாஸ்ட் டேட்டு 11/12/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா ஆர்எஃப்ஆர்ஐ இதில் உள்ள ஒரு வேகன்சியும் இது பிஎஸ்சி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்களா 9/12/2024. சிஎம்எஃப்ஆர்ஐ இதில் இதுவும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு 17/12/2024 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஐஓபி பேங்கில் பார்த்திங்களா இது 12வது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா 13/12/2024 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டாக ஐடபிள்யூஎஸ்டி இது 17 வேகன்சி கொடுத்துட்டாங்க. இது 10வது 12வது அப்படி இல்லைன்னா பிஎல்ஐபின்னு சொல்லி எல்ஐபிஎஸ்சின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்களா 3/1/2025 அப்ளை பண்ணுறதுக்கான சொல்லியிருக்காங்க. கர்நாடகா பேங்க் இதில் மெனி வேகன்சி இருக்குது. இன்னும் வேகன்சி மென்ஷன் பண்ணலாம், ஆனால் நிறைய வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்களா முதுகலை பட்டதாரி. அப்புறம் எல்எல்பி சரி இப்போ படிச்சிருக்காங்க. அட்வொகேட் அந்த மாதிரி எல்எல்பி படிச்சிங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி முதுகலைன்னா நீங்கள் பிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க, படிச்சுட்டு எம்எஸ்சி அந்த மாதிரி முதுகலை பட்டதாரி படிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு 10/12/2024 லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா பெல்லு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதே பெல்லில் பார்த்திங்களா இன்னும் நிறையா வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சிலாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்களா 10/12/2024 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்களா பிஇ பிடெக்கு இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்ஐடி திருச்சி இதில் பார்த்திங்களா பிஇ பிடெக்கு எம்இ எம்டெக்கு இது லாஸ்ட் டேட்டு பார்த்திங்களா 30/12/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா பிடிஓ திருச்சி இது பார்த்திங்களா 4 வேகன்சி. பிஹெச்டி பண்ணிங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 5/12/2024 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. சிஎம்எஃப்ஆர்ஐ இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி பிஹெச்டி வந்து சொல்லியிருக்காங்க. 11/12/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஏஆர்ஐன்னு சொல்லி 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. 17/12/2024 ஒன்று தான், 20/12/2024 இந்த 2 இதில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய கடலோர காவல்படை 140 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிபிடெக் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோவையில் டிஹெச்எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல்டி இந்த மாதிரி படிச்சிருக்கணும். 77 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசோட இது டாக்டர் ரிலேட்டடான ஜாப்ஸு, பிஎஸ்சி நர்சிங்கு இந்த மாதிரி படிச்சுக்கிட்டீங்க, லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 13/12/2024 அப்ளை பண்ணணும். அது கடலோர கப்பல் படை இது வந்து பார்த்திங்கன்னா 275 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10வது ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2/1/2025 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா HAL இதில் 57 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9/12/2024 லாஸ்ட் டேட்டு. அடுத்து பெல் கம்பெனியில் பார்த்திங்கன்னா 84 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 17/12/2024. அடுத்து SCR 1785 வேகன்சி இருக்கிறதுலே இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோவில் இதுதான் அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து 10வது ஐடிஐ படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 27/12/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஆர்ஐ ஒரு வேகன்சி, இது வந்து பிபிடெக்கு, இது 18/12/2024 லாஸ்ட் டேட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துறோம். ஐஆர்ஐ இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துறோம். எஃப்ஆர்ஐ டேரக்டூன் இதில் வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 12வது எம்எஸ்சி இது படிச்சிருந்தா நீங்கள் வந்து 4/12/2024 இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இது விட்டுருங்க. இன்றைக்கான லேட்டஸ்ட்டு ஜாப்ஸ்லாம் அவ்வளோ தான் நண்பா. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில் வந்து. இது வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் நண்பா. இது வந்து ஜாப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாப் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.